வல்வெட்டி துறையில் சீவியூ, போட்டிங், பார்ட்டி ஹால், லக்ஸரி ரூம்ஸ், இந்தியன் ரெஸ்டாரண்ட், வில்லேஜ் ஹோட்டல் யத்னா, நார்தர்ன் பாயிண்ட். நீர்கொழும்பு சிறைச்சாலையின் சுவர்களுக்குள் இருந்து வெளிவரும் செய்திகள் அதிர்ச்சியாக மாத்திரமல்லாமல் அது நம் நாட்டின் நீதி மற்றும் தடுத்து வைத்தல் முறையின் மீது பெரும் மரண அடியை ஏற்படுத்தியுள்ளது. கைதிகளுக்கிடையே ஏற்பட்ட மோதலால் அல்லது அதிகாரிகளின் அடக்குமுறையாகின்ற விவாதங்களுக்கு அப்பாற்பட்டு சற்று முன்னர் வரை 25 மனித உயிர்கள் பறிக்கப்பட்டிருப்பதும் 100க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருப்பதும் ஒரு நாகரிக சமூகத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத பெருந்துயரமாகும். வைத்தியசாலை வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ள ஒரு முக்கியமான விடயம் இந்த துயரத்தின் கூர முகத்தை இன்னும் அதிகமாக்குகிறது. உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களில் சிலரின் உடல்களில் துப்பாக்கிச் சூட்டு காயங்கள் கண்டறியப்பட்டிருக்கின்றன. சிறைச்சாலை என்பது குற்றவாளிகளை திருத்தும் அல்லது சட்டத்தின் பாதுகாப்பில் வைக்கும் ஒரு இடம். ஆனால் அங்கு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு கைதிகள் சுட்டுக் கொல்லப்படும் நிலைக்கு நிலைமை கைமீறி சென்றது என்பது எப்படி என்ற கேள்விக்கான திறனாய்வு மிக அவசியமாகிறது. இலங்கையின் பெரும்பாலான சிறைச்சாலைகளைப் போலவே நீர்கொழும்பு சிறைச்சாலையும் அதன் உண்மையான கொள்ளளவை விட பல மடங்கு அதிகமான கைதிகளை கொண்டு இயங்கி வருகிறது. ஒரு சிறிய அறையில் மனிதர்கள் மாடுகளைப் போல அடைக்கப்படும் போது அங்கு இயல்பாகவே உளவியல் ரீதியான அழுத்தமும் ஆக்ரோசமும் அதிகரிக்கும். அடிப்படை வசதிகளான உணவு, நீர் மற்றும் சுகாதார குறைபாடுகள் கைதிகளிடையே தொடர்ச்சியான விரக்தியை ஏற்படுத்துகின்றன. இந்த விரக்தியின் ஒரு சிறிய தர்க்கத்தை கூட 25 உயிர்களை பழிவாங்கும் அளவிற்கு பேரழிவாக மாற்றுகிறது. உண்மையில் வைத்தியசாலை தரவுகள் காட்டும் துப்பாக்கிச் சூட்டு காயங்கள் சிறைச்சாலை பாதுகாப்பு பிரிவினரின் செயற்பாடுகள் குறித்து கடுமையான கேள்விகளை எழுப்புகிறது. ஒரு கலவரத்தை கட்டுப்படுத்த முதலில் கண்ணீர் புகை, நீர்த்தாரை அல்லது ரப்பர் தோட்டாக்கள் போன்ற உயிர்கொள்ளாத ஆயுதங்களை பயன்படுத்தப்பட வேண்டும். 25 பேர் இறக்கும் அளவிற்கு நேரடி துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது ஏன்? கைதிகளிடம் நவீன ஆயுதங்கள் இருந்தனவா அல்லது அதிகார வர்க்கம் நிலைமையை கையாள தெரியாமல் விவேகமற்ற முறையில் பல பிரயோகம் செய்ததா? இப்படியான கேள்விகள் இருக்கிறது. உண்மையில் அந்த பிராந்தியத்திலே தண்டனை வழங்கப்பட்ட கைதிகளுக்கும் விசாரணை கைதிகளுக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மோதல் என்பது இப்போது வேறு திசையில் மாறி பரிணமிக்கிறதா என்ற கேள்வியும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. சட்டத்தின் காவலில் இருக்கும் ஒரு கைதியினருக்கு முழு பொறுப்பும் அரசே ஆகும். அங்கு துப்பாக்கிச் சூடு நடத்த உத்தரவிட்டது யார் என்பது குறித்து வெளிப்படையான விசாரணை உடனடியாக தேவை. நீர்கொழும்பு சிறைச்சாலை இதற்கு முன்னரும் பலமுறை போதைப்பொருள் கடத்தல் கைதிகளுக்குள் நடக்கும் சொகுசு வசதிகள் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்காக செய்திகளில் அடிபட்ட ஒரு இடமாகும். சிறைக்குள் இருக்கும் வெவ்வேறு குழுக்களுக்கு இடையிலான ஆதிக்க போட்டியும் அதற்கு சில ஊழல் அதிகாரிகளின் மறைமுக ஆதரவும் இருந்திருக்கலாம் என்ற கோணத்தை நாம் இங்கே புறந்தள்ளிவிட முடியாது. உண்மையில் நீர்கொழும்பு சிறைச்சாலை துயரம் இலங்கையின் சட்ட அமுலாக்கம் மற்றும் மனித உரிமை பேணல் குறித்த சர்வதேச பிம்பத்திற்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது. 25 மனித உயிர்கள் கொல்லப்பட்டிருப்பது ஏதோ ஒரு மூடிய அறைக்குள் நடந்து முடிந்த சாதாரண சட்டம் ஒழுங்கு பிரச்சினை அல்ல. அது அரசு தன் அதிகாரத்தின் கீழ் ஆயுதமற்ற தடுத்து வைக்கப்பட்டுள்ள நபர்கள் இடையே இடம்பெற்றிருக்கும் இந்த பல பிரயோகம் தொடர்பில் பல்வேறு விதமான கேள்விகள் உண்டு. உண்மையில் தென்னிலங்கை ஊடகங்களினுடைய கருத்துப்படி வைத்தியசாலையில் குறிப்பிட்டதாக சொல்லப்படுகின்ற இந்த துப்பாக்கிச்சூட்டு விவகாரம் எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மையானது என்ற கேள்வி எழுந்து கொண்டுதான் இருக்கிறது. உண்மையில் ஊடகங்கள் இப்படியான விடயங்களை பேசுகிற போது இதனுடைய உண்மைத்தன்மை தொடர்பில் தொடர்ச்சியான ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டியதும் தேவையான ஒரு விடயமாகும். கலவரங்களின் ஊடாக கொல்லப்பட்டார்களா? அங்கு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதா? இதுபோன்ற கேள்விகள் இருந்து கொண்டே இருக்கிறது. சட்டத்தின் காவலில் உள்ள ஒரு நபர் நீதிமன்றத்தால் மரண தண்டனை விதிக்கப்படாதவரை அவரது உயிருக்கு முழு பொறுப்பும் அரசாங்கமுமே ஆகும். துப்பாக்கிச் சூட்டு காயங்களுடன் மீட்கப்பட்ட உடல்கள் என்று சொல்லுகிறார்கள். உலகளாவிய மனித உரிமை சாசனங்கள் நாம் எவ்வளவு தூரம் மதிக்கிறோம் என்ற கேள்வியை இது எழுப்பியிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபையின் கைதுகளை நடத்துவதற்கான குறைந்தபட்ச நெறிமுறைகள் நெல்சன் மண்டேலா விதிகள் என அழைக்கப்படுகிறது. இதன் விதி ஒன்று என்ன சொல்லுகிறது என்றால், அனைத்து கைதிகளும் அவர்களுக்குரிய இயல்பான மனித கண்ணியத்துடன் மதிப்புடனும் நடத்தப்பட வேண்டும். எந்த ஒரு கைதியும் சித்திரவதைக்கோ கொடூரமான மனிதத்தன்மையற்ற இழிவான நடத்தல்களுக்கோ உள்ளாக்கப்படக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. உண்மையில்
இந்த சிறை பிரச்சினை கட்டுக்கிடங்காமல் போனதால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதா? வானத்தை நோக்கி அதிரடிப்படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருந்தது. இதன் பின்னணியில் எப்படியான சம்பவங்களும் இடம்பெற்றதா என்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது. உண்மையில் இப்படியான நேரத்தில் உங்களிடம் ஒரு சில கேள்விகள் எழலாம். அதாவது, கைதிகள் குழுக்களுக்கு இடையிலான கலவரம் என்றால் அரசு ஏன் பொறுப்பேற்க வேண்டும் என்று. கைதிகளுக்கு இடையே மோதல் ஏற்படுவது என்பது சிறைச்சாலைகளில் நடக்கக்கூடிய ஒன்றுதான். ஆனால் ஒரு கைதி சிறைக்குள் நுழையும் அந்த நொடியிலிருந்து அவரின் முழு பாதுகாப்பும் அரசின், அதாவது சிறைச்சாலை நிர்வாகத்தின் நேரடி கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிடுகிறது. இதனால் தான் அரசு தரப்பு இங்கு விமர்சனத்துக்குள்ளாகிறது. கைதிகள் குழுக்களாக பிரிந்து 25 பேர் உயிரிழக்கும் அளவிற்கும் 100க்கும் மேற்பட்டோர் காயமடையும் அளவிற்கும் ஆயுதங்களுடன் மோதிக்கொள்ளும் வரை சிறைச்சாலையினுடைய உளவுத்துறையும் நிர்வாகமும் என்ன செய்து கொண்டிருந்தன என்ற கேள்வி எழுகிறது. ஆயுதங்கள் உள்ளே எப்படி வந்தது? கைதிகள் மோதிக்கொள்வதற்கு பயன்படுத்திய கூர்மையான ஆயுதங்களோ கட்டைகளோ அல்லது வேறு ஏதேனும் பொருட்கள் சிறைச்சாலையின் கடுமையான பாதுகாப்பு வளையத்தை தாண்டி அவர்களுக்குள் எப்படி சென்றன? இதற்குள் இருக்கும் ஊழல் அல்லது நிர்வாக சீர்கேடு அரசு தரப்பையே சாரும். மோதல் வெடித்தவுடன் அதை உடனடியாக கட்டுப்படுத்தி உயிர் சேதம் ஏற்படாமல் தடுக்க வேண்டிய சட்டபூர்வ கடமை பாதுகாப்பு தரப்பினருக்கு உண்டு. எனவே கலவரத்தை ஆரம்பித்து கைதிகளாகவே இருந்தாலும் அது 25 உயிர்களை பழிவாங்கும் அளவிற்கு சென்றது என்றால் நிர்வாக தோல்வி அப்பட்டமாக தெரிவதனால் தான் அரசு தரப்பின் பொறுப்பு கூறல் பற்றி பேசப்படுகிறது. உண்மையில் வைத்தியசாலை வட்டாரங்களை அடிப்படையாக கொண்டு வைத்தியசாலையில் குறிப்பிடப்பட்டதாக அந்த உடல்களில் துப்பாக்கி சின்னங்கள் இருந்ததாக கூறப்படுகின்ற விடயத்தினுடைய உண்மை தன்மை தொடர்பான கேள்விகள் உண்டு. கலவரத்தில் காயமடைந்தவர்களும் உயிரிழந்தவர்களின் உடல்களும் பிரேத பரிசோதனைக்காகவும் அவசர சிகிச்சைக்காகவும் நீர்கொழும்பு அல்லது கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்படும் போது அங்குள்ள சட்ட வைத்திய அதிகாரிகள் மற்றும் மருத்துவர்கள் உடல்களை பரிசோதிப்பார்கள். பிரேத பரிசோதனை அறிக்கைகளின்படி உயிரிழந்தவர்களின் உடலில் துப்பாக்கி சின்னங்கள் ஊடுருவியுள்ளதா, அவை எந்த வகையான துப்பாக்கிகளில் இருந்து சுடப்பட்டவை என்பதை இந்த மருத்துவ அறிக்கைகளை சட்டபூர்வமாக உறுதிப்படுத்தும். காயமடைந்து அனுமதிக்கப்பட்ட கைதிகளின் உடலில் இருந்து சன்னங்கள் அகற்றும் அறுவை சிகிச்சைகளின் போது மருத்துவர்களால் இவை பதிவு செய்யப்படும் என்றும் சொல்லலாம். துப்பாக்கிச்சூடு நடந்தது உண்மையெனில் அது கைதிகளில் ஒருவரிடம் இருந்த துப்பாக்கிகளால் நடந்ததா அல்லது கலவரத்தை கட்டுப்படுத்த பாதுகாப்பு படையினர், அதாவது சிறைச்சாலை அதிகாரிகள் அல்லது போலீசார் நடத்திய துப்பாக்கிச்சூடா என்பது நீதிமன்ற விசாரணையின் மூலமே முழுமையாக தெரியவரும். இந்த 2 கோணங்களையும் உள்ளடக்கி மிகப்பெரிய கேள்விகள் எழுந்து கொண்டுதான் இருக்கிறது. உண்மையில் சிறைக்குள் 25 பேர் மரணமடைந்து 100க்கும் மேற்பட்டோர் காயமடையும் அளவிற்கு ஒரு மோதல் வெடிக்கிறது என்றால் அது சில நிமிடங்களில் திட்டமிடப்பட்ட ஒன்றாக இருக்க முடியாது. சிறைக்குள் இருக்கும் உளவுத்துறை மற்றும் பாதுகாப்பு பிரிவினர் கைதிகளிடையே புகைத்துக் கொண்டிருந்த பகையை முன்கூட்டியே கண்டறிய தவறியுள்ளனர். கைதிகள் குழுக்கள் மோதிக்கொள்வதற்கான ஆயுதங்கள் சிறையின் அதியுயர் பாதுகாப்பு வளையத்தை தாண்டி உள்ளே சென்றது எப்படி? இது சிறை நிர்வாகத்திற்குள் இருக்கும் ஊழல் மற்றும் அலட்சிய போக்கை அப்பட்டமாக நிரூபித்து விடுகிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவம் ஒரு எச்சரிக்கை மணி. கைதிகள் குற்றவாளிகளாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் மனிதர்கள். சிறைச்சாலைகள் மனிதர்களை பக்குவப்படுத்தும் சீர்திருத்த கூடங்களாக மாற வேண்டுமே தவிர மனித உடல்களை புதைக்கும் சவக்கிடங்குகளாக மாற அனுமதிக்க கூடாது. இனிவரும் காலங்களிலாவது இத்தகைய கொடூரங்கள் நிகழாமல் தடுக்க வேண்டியது ஒரு ஜனநாயக அரசின் தலையாய கடமையாகும். வல்வெட்டி துறையில் சீவியூ, போட்டிங், பார்ட்டி ஹால், லக்ஸரி ரூம்ஸ், இந்தியன் ரெஸ்டாரண்ட், வில்லேஜ் ஹோட்டல் யத்னா, நார்தர்ன் பாயிண்ட்.